வணக்கம். நான் துர்கா ரமேஷ். இன்னைக்கு நான் சொல்ல போற தத்துவத்தையும் அதை பத்தின குட்டி கதையையும் கேட்கறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களா? அதுக்கு முன்னால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கேட்கலாம் முதல்ல ஒரு குட்டி கதையை. ஒரு கிராமத்துல முனுசாமி கந்தசாமின்னு 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல அண்ணன் முனுசாமி எப்பவுமே தம்பி கூட போட்டி போடுறவன். தம்பிக்காக எதை வாங்கினாலும் அதை ஆசைப்பட்டு அவனே எடுத்துக்குவான். ஆனா தம்பி என்னைக்குமே இப்படி நினைச்சதும் இல்லை, அவன் கூட போட்டி போட்டதும் இல்லை. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே சொந்தக்கார பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் ஏழ்மையான பொண்ணு. அங்க கூட அண்ணன் முனுசாமி முந்திக்கிட்டு பணக்கார பொண்ணு தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சான். அதனால அவனுக்கு பணக்கார பொண்ணையும் தம்பிக்கு ஏழை பொண்ணையும் கட்டி வச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்கு சொந்தமான விளைச்சல் நிலத்தோட இருந்த பாரம்பரியமான வீட்டுல ஒன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கல்யாணமான கொஞ்ச நாள்லயே அந்த அண்ணன் வந்து, இந்த வீட்டுல எந்த வசதியுமே இல்லை, அதனால என் மனைவிக்கு சொந்தமான பெரிய வீட்டுக்கே நாங்க போக போறோம், நீ இங்கேயே இருந்துக்க, ஆனா எந்த நாள்லயும் என்கிட்ட பண உதவி மட்டும் கேட்டு வந்துடாதன்னு சொல்லிட்டு அந்த விளைச்சல் நிலத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு போயிட்டான். அந்த நிலையில என்ன பண்றதுனே தெரியாத தம்பி, நமக்காக இந்த ஒரு வீடு மட்டுமே இருக்கு, இப்போ நாம சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட வருத்தத்தோட சொன்னான். அதுக்கு அவன் மனைவி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற கொஞ்சம் தோட்டத்துல காய்கறி பயிர் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அங்க பல வண்ணங்களை கொண்ட ஒரு பஞ்சவர்ண கிளி பறக்க முடியாம கஷ்டத்தோட பறந்து வந்து அவங்க பக்கத்திலேயே விழுந்துடுச்சு. அதை உத்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, அதோட காலில் அடிபட்டு இருந்தது. உடனே 2 பேரும் அது மேல பரிதாபப்பட்டு அதோட காலுக்கு மருத்துவ உதவி எல்லாம் செஞ்சு அது படுக்கிறதுக்கு அட்டையிலேயே ஒரு இடமும் செஞ்சு கொடுத்தாங்க. சில நாள்லயே அந்த கிளிக்கு சரியாகி பறந்து போயிடுச்சு. ஆனா பறந்து போன மறுநாளே அந்த கிளி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன கூடைய வச்சுட்டு போயிடுச்சு. அத 2 பேரும் திறந்து பார்த்தப்போ அதுல நிறைய பூசணி விதைகள் இருந்துச்சு. அதை பார்த்து சந்தோஷமா இருந்த அவங்க, பரவாயில்லையே, நாம காய்கறி தோட்டம் போடலான்னு நினைக்கிறப்ப சரியா அந்த கிளி வந்து விதையை கொடுத்திருக்கேன்னு சொல்லி அதை அன்னைக்கே தோட்டத்துல விதைச்சிட்டாங்க. மறுநாள் காலையில தூங்கி எழுந்து வந்து பார்த்தா தோட்டம் முழுக்க பூசணி செடி வளர்ந்து பூசணிக்காயும் நிறைய காய்ச்சிருந்தது. அவங்க 2 பேருக்குமே ஒரே ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், ஒரே நாள்ல எப்படி வளர்ந்து காய்க்க முடியும் அப்படின்னு. சரி, என்னவோ ஒரு பூசணிக்காயை நம்ம சமையலுக்கு வச்சுக்குவோம், மற்றதையெல்லாம் வியாபாரம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஒரு பூசணிக்காயை அறுத்தாங்க. ஆனா உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? அது நிறைய தங்க காசுகள். அதே மாதிரிதான் எல்லா பூசணிக்காயிலையும் இருந்துச்சு தங்க காசுகள். ஆச்சரியம் தாங்க முடியாத அந்த 2 பேரும் அந்த கிளிக்கு மனசார நன்றி சொன்னாங்க. அந்த காசுகளை வச்சு அவங்க பணக்காரங்களாவும் ஆயிட்டாங்க. இதையெல்லாம் வேலைக்கார மூலமா கேள்விப்பட்ட அண்ணனுக்கு மறுபடியும் தம்பி மேல போறாம. அதே போல கிளிய நீ பார்த்தா அதோட காலை உடைச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டாங்க அண்ணனும் அண்ணியும். அந்த வேலைக்காரனும் அதே போல செஞ்சான். அவங்க கிட்ட அந்த கிளிய கொண்டு வந்து கொடுத்துட்டான். இவங்களும் அதே போல கால்ல கட்டு போட்டு விட்டு கிளிய பாத்துக்கிட்டாங்க. கால் சரியாகி பறந்து போன கிளி மறுநாள் அதே மாதிரி ஒரு கூடையை கொண்டு வந்து வச்சிச்சு. அதுலயும் அதே மாதிரி பூசணி விதைகள். அதை பார்த்து சந்தோஷமான அண்ணனும் அண்ணியும் உடனே தோட்டத்துல விதைச்சும் வச்சாங்க. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தப்ப அதே மாதிரி நிறைய பூசணிக்காய்கள் காய்ச்சிருந்தது. உடனே ஆசையோட, அதாவது பேராசையோட அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூசணிக்காயை அறுக்கும் போது அது டம்மால்னு வெடிச்சு அவங்களும் அவங்க வீடும் மண்ணோட மண்ணாயிடுச்சு. இதுதாங்க கதை. இதுல எந்த தத்துவத்தை பத்தின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நமக்கு பிடிப்பதெல்லாம் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த ஆசைதான் மெதுவாக பேராசையாக மாறுகிறது.
நாம் அடைய வேண்டும் என நினைப்பது வேறு ஒருத்தருக்கு சொந்தமாகும் போது அதுவே நிராசையாகிறது. இது தாங்க தத்துவம். இங்க பல பேரு இப்படி தாங்க இருக்கிறோம். நமக்குன்னு எவ்வளவுதான் கிடைச்சாலும் அதை வச்சு திருப்தியா வாழணும்னு நினைக்க மாட்டோம். நமக்கு அந்த பொருளும் பணமும் தேவையே இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கிடைச்சத நமக்கும் கிடைக்கணும்னுட்டு பிரயாசப்பட்டுட்டு அவங்களோட முயற்சிகளை எல்லாம் நாமளும் செய்றோம். அவங்களோட கவலைகளை நாமளும் ஏத்துக்கிறோம். அதனால நாம என்னத்தை சாதிக்க போறோம்? இதுல என்ன இன்பம் கிடைச்சிட போது? தேவையில்லாம காலத்தை போக்கி நம்மளோட நிம்மதியை இழந்துட்டு தான் இருப்போம். நமக்கு தேவையான செல்வத்தை நாம தேடுறதுல தப்பே இல்லைங்க. ஆனா அதை நல்ல வழியில சம்பாதிச்சா நல்லதுதான். இதுக்காக குறுக்கு வழியை தேடினா இப்படித்தான் நடக்கும். ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, நமக்கு உண்மையா கிடைக்கணும்னு இருக்கிற எதுவுமே நம்மளை விட்டு எங்கேயுமே போயிடாது. நான் சொல்ற தத்துவங்களும் கதைகளும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு தத்துவத்துடன். நன்றி.